வணக்கம், வெல்கம் டு கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி A14 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே பஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட கேலக்ஸி A14 5G இருக்கு. பாக்ஸ் வந்து சூப்பர் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. A14 5G வந்து பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட S22 S23 மாதிரி ரொம்ப செக்ஸியான ஒரு டிசைனில் இருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ் கேலக்ஸி A14 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டோட ஒரு யூசர் கைட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் இருக்கு. டேட்டா கேபிள் மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து சார்ஜர் கூட வராது. சாம்சங் மட்டும் இல்லை, இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் எண்ட் மொபைல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சார்ஜர் தரதில்லை. அவங்க ஏன் தரதில்லை அப்படின்னு தெரில. பட் பேசிக் மாடல்ஸ்க்கும் மிட் செக்மெண்ட் மாடல்ஸ்க்கும் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சார்ஜரை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் நல்லா ஒயிட் கலரில் சாம்சங்கோடைய குவாலிட்டியான டேட்டா கேபிள் கொடுத்துட்டாங்க. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். A14 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபோன் பார்த்தா அது வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா S23+ இல்லைனா S22+ கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஃப்ரண்ட், பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஆனால் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபோனு நீங்கள் கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அடுத்தது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. PLS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பிக்சல் பார்த்தீங்கன்னா 1080x2408 பிக்சல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேஷியோ 20:9 ரேஷியோ. நீங்கள் இதில் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி தேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி A14 5G சுவிச் ஆன் ஆகிட்டு இருக்கு. சாம்சங் கேலக்ஸி A14 5G பார்த்தீங்கன்னா சுவிச் ஆன் ஆயிடுச்சு. சாம்சங் A14 5G ப்ராசர் பார்த்தீங்கன்னா Exynos 1330 வருதுங்க. அண்ட் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 64GB மெமரி, 4GB ரேம் ஸ்டார்டிங் இருக்கு. 128GB 4GB, 128GB 6GB, 120GB 8GB கூட இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற ரேம் அண்ட் மெமரி காம்பினேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம A14 கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா வந்து அழகாக உங்களுக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபோனில் குட்டியாக 3 கேமராவை லைனாக அடிக்க வச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது டிசைன். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான கேமரா, PDAF கேமரா. அதே தான் வந்து வைடாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 2 கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு காம்பினேஷன் கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் தான் ஷூட் பண்ண முடியும். நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த பவர் பட்டன் வந்து ஃபோனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கிறதே தெரில. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக பாடியோட வந்து மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. சாம்சங்கில் வர ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அதுவும் சைடு மவுண்டட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வச்சாலே வந்து ஆன் ஆயிடும். உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh வருதுங்க. ஃபோன் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்குது. 5000 mAh வருது. 15 watts ஒயர் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் ஃபோன் வாங்கினாலே உங்களுக்கு வந்து 25 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் தருவாங்க. அப்படி இருக்கும்போது இதில் வந்து 15 watts அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் தான். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14 5G பிளாக், லைட் க்ரீன், டார்க் ரெட், சில்வர் இது மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது. இவ்வளோ சூப்பரான சாம்சங் A14 5G ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓவரால் சாம்சங் கேலக்ஸி A14 எதாவது சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அப்பியரன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கேஸ்லாம் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து S23+ இல்லைனா S22+ தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குது. அண்ட் அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சாம்சங்கில் வந்து எப்போவுமே இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ரேம் அண்ட் மெமரி இதெல்லாமே வந்து சாம்சங்கில் அவங்க நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலும் வந்து அது இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பட்ஜெட் கம்மியாக ஒரு 20,000 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாம்சங் கேலக்ஸி A14 5G வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி A15 5G அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.